எல்லாருமே ஒன்று சேர்ந்து தற்போது எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்த இருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்க இருக்கிறாங்க. அதுல குறிப்பாக கொறடா உத்தரவு மீறி செயல்பட்டதாக அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தரப்புல கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்று வலியுறுத்தி இருப்பதாக தெரிகிறது. அந்த கடிதம் திரும்ப பெறாவிட்டால் அவர்கள் மீது கட்சி தாவல் தடை சட்டம் பாய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. எனவே அந்த கடிதத்தை திரும்ப பெற வேண்டும். நாங்கள் மீண்டும் கட்சியோடு இணைந்து செயல்படுவதற்கு தயாராக இருக்கிறோம். அதற்காக எங்களுக்கு நாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த சட்டமன்ற அதிமுக கட்சி உறுப்பினர் பதவியை தங்களுக்கு மீண்டும் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்து இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தற்போது காட்சிகள்ல பார்க்கிறோம். எஸ். வேலுமணியினுடைய வாகனம் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துக்குள் நுழையக்கூடிய அந்த காட்சியை பார்க்கிறோம். அந்த காருக்கு பின்னால முன்னாள் அமைச்சர் காமராஜ் அவருடைய கார் தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்குள் செல்கிறது. எல்லா எம்எல்ஏக்களுமே தற்போது ஒன்று கூறி வந்திருக்கிறாங்க. எம்.ஆர். விஜயபாஸ்கர் உள்ளிட்டவர்களும் தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கிறோம். எஸ். வேலுமணி, அன்னிலம் காமராஜ் உள்ளிட்டவர்கள் வருகை தந்திருக்கிறாங்க. அதே போல பாலக்கோடு சட்டமன்ற உறுப்பினர் திருப்பி அன்பழகன் வருகை தந்திருக்கிறார். கரூர் சட்டமன்ற உறுப்பினர் எம்.ஆர். விஜயபாஸ்கர் வருகை தந்திருக்கிறார். ஜோலார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் கே.சி. வீரமணி வருகை தந்திருக்கிறார். எல்லா எம்எல்ஏக்களுமே தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தையில ஏதாவது சுமூகமான ஒரு முடிவு எட்டப்படும் என்றுதான் தெரிகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு அதிமுக உறுப்பினர்கள் இரு பிரிவுகளாக பிரிந்து செயல்பட்டார்கள். அதுல குறிப்பாக எஸ். வேலுமணி தலைமையில எம்எல்ஏக்கள் ஒரு குழுவாகவும், எடப்பாடி பழனிசாமி தலைமையில எம்எல்ஏக்கள் ஒரு குழுவாகவும் செயல்பட்டார்கள். கடந்த ஒரு 3 வார காலமாகவே அதிமுகவில் பல்வேறு பரபரப்பான ஒரு சூழல் நிலவி வருகிறது. தேர்தல் முடிவுக்கு பிறகு அதிமுக 2 அணிகளாக பிரிந்து செயல்பட்டு வரக்கூடிய சூழ்நிலையில பல்வேறு குற்றச்சாட்டுகளை அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது எஸ். வேலுமணி தரப்பினர் முன்வைத்தார்கள். அதிலும் குறிப்பாக முன்னாள் அமைச்சர் சி. வி. சண்முகம் பல குற்றச்சாட்டுகளை திரு எடப்பாடி பழனிசாமி மீது முன்வைத்திருந்தது குறிப்பிடத்தக்கது. பல்வேறு குற்றச்சாட்டுகள் வைத்திருக்கக்கூடிய சூழ்நிலையில அதிமுக பொதுக்குழுவை கூட்டுவதற்கு நாங்கள் வலியுறுத்துவோம். எல்லாருமே நாங்கள் ஒன்று கூடி எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பொதுக்குழுவை கூட்டுவதற்கு நாங்கள் வலியுறுத்துவோம் என்று தெரிவித்திருந்தது குறிப்பிடத்தக்கது. ஆனால் இடையில அதிமுக மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தை எடப்பாடி பழனிசாமி கூட்டினார். அந்த மாவட்ட செயலாளர் கூட்டத்துல 70க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளர்கள் அந்த கூட்டத்தில் பங்கேற்று இருந்தார்கள். எடப்பாடி பழனிசாமி ஆதரவாக நாங்கள் செயல்படுவோம், கட்சி எடுக்கக்கூடிய முடிவுக்கு கட்டுப்படுவோம் என்று அந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் மாவட்ட செயலாளர்கள் உறுதியளித்தார்கள். இதையடுத்துதான் இந்த எஸ். வேலுமணி மற்றும் அவரது ஆதரவு எம்எல்ஏக்கள் தரப்புல ஒரு சலசலப்பு ஏற்பட்டது. அதன் தொடர்ச்சியாக ஒவ்வொரு எம்எல்ஏக்களாக எஸ். வேலுமணி ஆதரவாளர்களாக இருந்து அங்கிருந்து பிரிந்து எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து ஆதரவு தெரிவிக்க தொடங்கினாங்க. முதல் ஆளாக ஆற்காடு சட்டமன்ற உறுப்பினர் சுகுமார் தான் அவர் எடப்பாடி பழனிசாமியுடைய ஆதரவாளராக தன்னை மாற்றிக்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக சங்கரன்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் திலீபன், அவர் தொடர்ச்சியாக காங்கேயம் சட்டமன்ற உறுப்பினர் எம்.எஸ். நடராஜன், பன்ருட்டி சட்டமன்ற உறுப்பினர் மோகன், அந்தியூர் சட்டமன்ற உறுப்பினர் ஹரிபாஸ்கர், நேற்று தினம் மாலை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டி உள்ளிட்டவர்கள் எஸ். வேலுமணி ஆதரவாளர்களாக இருந்து எடப்பாடி பழனிசாமி ஆதரவாளர்களாக மாறினாங்க. அவர்கள் தங்கள் செயலுக்கு வருத்தம் தெரிவித்து கடிதமும் கொடுத்திருக்கிறாங்க. அந்த கடிதம் சட்டப்பேரவை தலைவர் ஜே.சி.டி. பிரபாகர் அவர்களுக்கும் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த கடிதத்துல என்ன குறிப்பிட்டிருக்கிறாங்க என்றால், அதிமுக கொறடாவின் உத்தரவை மீறி தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதற்கு மன்னிப்பு கேட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தங்கள் மீது கட்சி தாவல் தடைப்பட்ட நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. நேற்று தினம் மாலை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டியும் அந்த கடிதத்தை கொடுத்திருந்தார். முன்னதாக 5 எம்எல்ஏக்கள் நாம் ஏற்கனவே சொன்னது போன்று சுகுமார், அதே போல திலீபன் சக்கரவர்த்தி, எம்.எஸ். நடராஜன், மோகன் உள்ளிட்ட ஹரிபாஸ்கர் உள்ளிட்ட 5 எம்எல்ஏக்கள் ஒரே நாளில் திரு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து மன்னிப்பு கடிதம் கொடுத்தார்கள். அந்த 5 எம்எல்ஏக்களையுமே ஒன்றாக அழைத்து சென்று சபாநாயகரை சந்திக்க வைத்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஓஎஸ் மணியன். சபாநாயகர் இடத்துல இந்த 5 எம்எல்ஏக்களுமே தங்களுடைய மன்னிப்பு கடிதத்தை கொடுத்திருக்காங்க. நாங்கள் தொடர்ச்சியாக எடப்பாடி பழனிசாமியினுடைய ஆதரவாளர்களாக இனிவரும் நாம் செயல்படுவோம் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறாங்க. தங்கள் மீது அதிமுக கொறடா குறித்த கட்சி தாவல் தடை சட்டத்தின் கீழ் எங்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆதரவு அளிப்பதற்கு மன்னிப்பு கேட்டதாகவும், தங்கள் மீது கட்சி தாவல் தடை சட்ட நடவடிக்கையை கைவிட வேண்டும் என்று அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருப்பதாக கூறப்படுகிறது. நேற்று தினம் மாலை ஓசூர் சட்டமன்ற உறுப்பினர் பாலகிருஷ்ண ரெட்டியும் கடிதம் கொடுத்திருந்தார். இப்படி ஒரு 6 எம்எல்ஏக்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய அணிக்கு மாறிய நிலையில மீதம் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய நிலைப்பாடு என்ன, அவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்ன என்பதுதான் தற்போது கேள்வியாக இருந்து வந்தது. அந்த கேள்விக்கு ஒரு விடையளிக்கக்கூடிய வகையில் தான் நேற்று தினம் மாலை எஸ். வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் 4 பேர் மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்ட
நேற்று மாலை எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக வருகை தந்திருந்தாங்க. இந்த பேச்சுவார்த்தை ஒரு அரை மணி நேரம் நீடித்தது. இந்த பேச்சுவார்த்தையில பல்வேறு கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக நாங்கள் கட்சியோடு அதிமுகவில் ஒருங்கிணைந்து செயல்படுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று, அதே போல கொறடா தங்கள் மீது ஒரு புகார் கடிதத்தை கொடுத்திருக்கிறார். கட்சி காவல் தடை சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுத்து கோரி அந்த புகார் கடிதமானது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த புகார் கடிதத்தை திரும்ப பெற வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை. மூன்றாவது கோரிக்கை, தாங்கள் ஏற்கனவே வகித்து வந்த கட்சி பொறுப்புகள் மீண்டும் வழங்கப்பட வேண்டும் என்பது மூன்றாவது கோரிக்கை. இந்த 3 கோரிக்கையும் முன்வைத்திருக்கிறாங்க. இதுல எடப்பாடி பழனிசாமி அந்த கோரிக்கைக்கு என்ன பதில் அளித்தார் என்பதுதான் தற்போது ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த பேச்சுவார்த்தையில உடன்பாடு எட்டப்படுகிறதா என்பதுதான் தற்போதைய கேள்வியாக இருந்து வருகிறது. எடப்பாடி பழனிசாமி ஒரு நாள் தொடர்ந்து எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் மற்றும் முன்னாள் அமைச்சர் தங்கமணி உள்ளிட்டோர் நேரடியாக டி.வி. சண்முகம் அலுவலகத்துக்கு சென்றார்கள். அங்கு எல்லா எம்எல்ஏக்களுடனே கலந்து பேசி ஆலோசனை நடத்தினாங்க. எடப்பாடி பழனிசாமி உடனான சந்திப்பின் போது என்னென்ன பேசப்பட்டது, என்னென்ன கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டது, அதற்கு எடப்பாடி பழனிசாமி என்ன பதில் அளித்தார், கோரிக்கைகளுக்கு ஒப்புக்கொண்டாரா இல்லையா என்பது குறித்தெல்லாம் அந்த ஆலோசனை கூட்டத்தில் விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக தெரிகிறது. அதன் தொடர்ச்சியாக தான் இன்றைய தினம் இந்த சந்திப்பு நடத்துவது என்பது குறித்த ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறாங்க. முன்னதாக டி.வி. சண்முகம் அலுவலகத்தில் எல்லாருமே கூடி பேசினாங்க. கிட்டத்தட்ட 2 மணி நேரமாக அந்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தை முடித்துக் கொண்டுதான் தற்போது எஸ்.பி. வேலுமணி தலைமையிலான எம்எல்ஏக்கள் தற்போது எடப்பாடி பழனிசாமியினுடைய இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இந்த பேச்சுவார்த்தை தற்போது நடைபெற்று வருகிறது. இந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியுமா? எல்லாருமே ஒன்றிணைவார்களா? கடந்த 3 வாரமாக அதிமுகவில் நடந்த குளறுபடிகள், பிரச்சனைகள், கோஷ்டி கூட்டல்கள் இது எல்லாமே இன்றைய தினம் முடிவுக்கு வருமா என்பதுதான் தற்போதைய ஒரு கேள்வியாக இருந்து வருகிறது. இந்த சந்திப்பு தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. எல்லா எம்எல்ஏக்களுமே வருகை தந்திருப்பதாக தெரிகிறது. சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகமணி மீண்டும் இபிஎஸ்-உடன் இணைந்தது. சென்னை எம்ஆர்சி நகரில் ஆலோசனை மேற்கொண்டிருந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்-ஐ சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். விரிவான விவரங்களை வழங்கலாம். தொடர்ந்து சென்னை எம்ஆர்சி நகரில் ஆலோசனை மேற்கொண்டிருந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்-ஐ சந்திக்க வருகை தந்திருக்கிறார்கள். இதுகுறித்தான விரிவான விவரங்களை தொடர்ந்து வழங்கலாம். பிரகாஷ். எஸ்.பி. வேலுமணி ஆதரவு எம்எல்ஏக்கள் தற்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்காங்க. எஸ்.பி. வேலுமணி, எம்.ஆர். விஜயபாஸ்கர், நன்னிலம் தொகுதி காமராஜ், ஜோலார்பேட்டை கே.சி. வீரமணி உள்ளிட்ட எம்எல்ஏக்கள்லாம் தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தந்திருக்கிறாங்க. இன்னும் சில எம்எல்ஏக்கள் தற்போது வந்து கொண்டிருப்பதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. டி. விஜயபாஸ்கர் மற்றும் டி.வி. சண்முகம் உள்ளிட்ட எம்எல்ஏக்கள் இன்னும் எடப்பாடி பழனிசாமி இல்லத்துக்கு வருகை தரவில்லை. அவர்கள் வந்து கொண்டிருப்பதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. தற்போது எம்எல்ஏக்கள் சந்தித்து தற்போது எடப்பாடி பழனிசாமி இல்லங்களில் அழைத்து வருகிறது. முன்னதாக சென்னை எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய டி.வி. சண்முகம் அலுவலகத்தில் வைத்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. அந்த ஆலோசனை கூட்டத்தில் பல்வேறு விவகாரங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டதாக இருந்தது. அவருடைய கோரிக்கை என்ன, எடப்பாடி பழனிசாமி என்ன கோரிக்கை? சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகமணி மீண்டும் இபிஎஸ்-உடன் இணைந்தது. சென்னை எம்ஆர்சி நகரில் ஆலோசனை மேற்கொண்டிருந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்-ஐ சந்திக்க அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ்-ஐ சந்தித்து தங்களை மீண்டும் இணைத்துக் கொண்டனர் எஸ்.பி.வி. தரப்பினர். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தாவேக அரசுக்கு ஆதரவு அளிப்பதில் இபிஎஸ், எஸ்.பி.வி. இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. 25 எம்எல்ஏக்களை தன் பக்கம் சேர்த்துக் கொண்டு தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார் எஸ்.பி. வேலுமணி. ஆதரவாக வாக்களித்த பிறகும் எஸ்.பி. வேலுமணி தரப்பிற்கு தாவேக அமைச்சரவையில் இடம் வழங்கவில்லை. அமைச்சர் பதவி கிடைக்காத நிலையில் வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் மீண்டும் இபிஎஸ் பக்கம் செல்லத் தொடங்கினர். எஸ்.பி. வேலுமணி தரப்பில் இருந்த எம்எல்ஏக்கள் 4 பேர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தாவேகவில் இணைந்தனர். மேலும் 25 எம்எல்ஏக்களாக இருந்த ஆதரவு 15ஆக குறைந்த நிலையில் இபிஎஸ்-உடன் வேலுமணி தரப்பு சமாதான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டது. சமாதான பேச்சுவார்த்தையில் உடன்பாடு ஏற்பட்ட நிலையில் வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்-ஐ சந்தித்தனர்.
சட்டமன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தனியாக செயல்பட்டு வந்த சி.வி. சண்முகம் அணி மீண்டும் இபிஎஸ்-உடன் இணைந்தது. சென்னை எம்ஆர்சி நகரில் ஆலோசனை மேற்கொண்டிருந்த எஸ்.பி. வேலுமணி தரப்பினர் இபிஎஸ்-ஐ சந்திக்க அங்கு வருகை தந்திருக்கிறார்கள். சென்னை பசுமை வழிச்சாலையில் இபிஎஸ்-ஐ சந்தித்து தங்களை மீண்டும் இணைத்துக் கொண்டனர் எஸ்பிவி தரப்பினர். சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தாவேக அரசுக்கு ஆதரவளிப்பதில் இபிஎஸ் எஸ்பிவி இடையே கருத்து வேறுபாடு இருந்து வந்தது. இந்த நிலையில் 25 எம்எல்ஏக்களை தன் பக்கம் சேர்த்துக் கொண்டு தாவேக அரசுக்கு ஆதரவாக வாக்களித்தார் எஸ்.பி. வேலுமணி. இதனைத் தொடர்ந்து ஆதரவாக வாக்களித்த பிறகும் எஸ்.பி. வேலுமணி தரப்பிற்கு தாவேக அமைச்சரவையில் இடம் வழங்கவில்லை. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.